So God made a missionary. God said, I need someone who would say yes before they were asked. Someone who would go to distant islands, barren deserts, inner cities, closed nations, next-door neighbors, and prestigious universities to reach the unreached. Who would hike any mountain and endure any obstacle? Because how will they believe in him of whom they have never heard? How will they hear unless someone preaches? And how will they preach unless they are sent? So God made the missionary. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் துணிக்காத தேசங்கள் அநேகம் இருக்கிறது. இன்னும் நீர் யார் என்று புரியாத, தெரிந்து கொள்ளாதபடிக்கு நீர் மெஸ்ஸாயா என்று அறியாத அநேக ஜனக்கூட்டங்கள் இன்னும் இருக்கிறார்கள் சுவாமி. இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இது அருட்பணியின் ஞாயிறாய் இருப்பதினாலே ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அநேக தேசங்களுக்கு புறப்பட்டு போவதற்கு ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள். அருட்பணி ஊழியம் செய்கின்ற ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். இந்த காலை வேளையில் அடியேன் நான் இருக்கிறேன், நான் போகிறேன் என்று சொல்லுகிற அந்த மறுமொழி எங்கள் இடத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் எந்தவரை விசேஷமாக ஆத்மா பாரத்தை எங்களுக்கு தாரும். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆத்மா பாரத்தை எங்களுக்கு தாரும். இந்த ஆராதனை முழுவதும் சுவாமி விசேஷமாக நீர் பேசுகிற சத்தம் மட்டுமே எங்களுக்கு கேட்கட்டும். இந்த காலை ஆராதனை முடிந்ததற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆராதனை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய வார்த்தையை கேட்கும் போதும் கூட அந்த சத்திய வார்த்தை எங்களை தொடட்டும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தை தொடட்டும் சுவாமி. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பாதை காட்டும் யெகோவா, பாரதேசியான நான் பலவீனன் அறிவீனன், இவ்வுலோகம் காடுதான். வானகாரம் வானகாரம் தாந்து என்னை போஷியும், தாந்து என்னை போஷியும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றை நீர் திறந்து தாருமேன். தீப மேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமேன். வல்ல மீட்பர் வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே. சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில், சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பி மோட்சத்தில். கீத வாழ்த்தல் கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன்.
சங்கீதம் 50. ஆசாபின் சங்கீதம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்குச் சொல்லேன். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னைப் போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சர்வவல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாயிருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீர் வாழ்கவே வாழ்கவே. சர்வவல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாயிருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீர் வாழ்கவே வாழ்கவே. மன்னாதி மன்னவரே, மகிமையின் தெய்வனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தெய்வனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. சர்வவல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனா இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீர் வாழ்கவே வாழ்கவே. உயர்ந்தவர் நீரே, சிறந்தவர் நீரே, உயர்த்திடுவோம் உம்மையே. வல்லவராக விளங்கிடுவீரே, வல்லமை நிறைந்த மகாபிரபுவே.
மன்னவரே, மகிமையின் தெய்வனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தெய்வனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. As John 3:16 says, God so loved the world that he gave his one and only Son, that whoever believes in him shall not perish but have eternal life. For God so loved the world that he gave his one and only Son, that whoever believes in him shall not perish but have eternal life. Oh, Jesus, 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 Jesus. மகத்துவர் நீரே, மரித்து உயிர்த்து மரணத்தை வென்றவரே, பாவங்கள் சாபங்கள் சிலுவையில் முறித்து பரலோக வாசலை திறந்தவரே, துதி ஆராதனை உமக்கே அப்பா, துதி ஆராதனை உமக்கே இயேசுவே, துதி ஆராதனை உமக்கே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தெய்வனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தெய்வனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. சர்வவல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனா இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீ வாழ்கவே வாழ்கவே. சர்வவல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனா இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீ வாழ்கவே வாழ்கவே. மன்னாதி மன்னவரே, மகிமையின் தெய்வனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. எங்கள் மன்னாதி மன்னவரே, ஓ மகிமையின் தெய்வனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. எங்கள் மன்னாதி மன்னவரே, ஓ மகிமையின் தெய்வனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே, துதித்திடுவோம் உம்மையே, துதித்திடுவோம் உம்மையே, துதித்திடுவோம் உம்மையே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர்
பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தரே, உம்மை போல எங்களை மாற்றும் ஐயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முழங்கும், எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர்
முடிய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise be to God. நாங்கள் ஆராதிக்கிறோம். We lift up your holy name, Jesus. We worship you, Lord. Oh hallelujah, hallelujah. பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. இந்த பாடலை பாடும்போது உங்கள் கரங்களை உயர்த்தி இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா? பாவியம் என்னையும் அன்பால் அணைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற ரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. இன்னொரு முறை பாடுவோமா? பாவியம் என்னையும் அன்பால் அணைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற ரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. குயவன் கையில் களிமண் போல என்னை கொடுத்தே, பரிசுத்தமாய் என்னை வனையும். ஆத்ம பாரம் தந்து என்னை இன்றே நீரப்பும், ஊழியம் செய்ய அனுப்பும், அனுப்பும், அனுப்பும். சேவை செய்திடவே அனுப்பும், அனுப்பும். என் தேசம் சந்திக்கவே, இருள் சூழ்ந்த இடம் என்னை இன்றே அனுப்பும். அழியும் மாந்தர் சந்திக்க, நரகாக்கினை நின்று ஜனம் ரட்சிக்க, அபிஷேகம் தந்து என்னை அனுப்பும், அனுப்பும். சேவை செய்திடவே அனுப்பும், அனுப்பும். என் தேசம் சந்திக்கவே. ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அறுவடைகளோ அதிகமாக இருக்கிறது, ஆனால் வேலையாட்களோ குறைவாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அற்புதமான காலை வேளையில் சுவாமி ஆண்டவரே, எங்களை அனுப்பும், எங்களை அனுப்பும், உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களை அனுப்பும். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தின் பாரத்தை எங்கள் உள்ளாக வைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருட்பணி ஊழியத்தை ஆண்டவரை செய்ய வாஞ்சை கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொழுவீராக. ஆண்டவரே, அருட்பணி ஊழியத்தின் பாரத்தோடு அமைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கர்த்தர் இறங்கி பேசுவீராக. ஆண்டவரே, அருட்பணி ஊழிய
ஊழியத்துடைய ஆண்டவரே பாரத்தை கொண்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தில் கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே, விசேஷமாக எங்களுடைய பூச்சம் திருச்சபையில் அநேக வாலிபர்களுக்கு இந்த அருட்பணியுடைய பாரம் இருக்கிறது. விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் அநேகருக்கு இந்த பாரம் இருக்கிறது. ஆண்டவரே, அருட்பணியின் பாரத்தை வைத்துக்கொண்டு அமைதல் அல்லாதபடிக்கு இறங்கி செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட விசேஷமாய் கர்த்தாவே ஆண்டவரே, பூச்சம் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஆட்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொழுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குடும்பமாக நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் வேலைக்கு போகும்போதும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போதும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தாவே எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு, எந்த ஒரு தாக்குதலும் பிள்ளைகளையும் பெரியவர்களும் தாக்காதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு ஆபத்தும் வராதபடி சுவாமி இந்த நாள் வரையிலும் காத்து கொண்டீரே. ஆண்டவரே, நீர் காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்குள் சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், ஒரு மனதை தாரும். குடும்பத்துக்குள்ளாக ஆண்டவரே ஒரு மனதோடு ஆராதிக்கின்ற கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே அவருடைய அருட்பணி ஊழியத்திற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருட்பணி கமிட்டிக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதை ஆண்டவரே தலைமை தாங்குகிற சகோதரி ஷம்மாவுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மக மூலியமாக இந்த ஆண்டிலும் கூட இந்த கோவிட் காலமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே அநேக காரியங்கள் மகள் மூலியமாய் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக காரியங்கள் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் இந்த அருட்பணியின் மாதத்தில் நடப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே, இது பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அப்படி கேட்டு மறந்து விடாதபடிக்கு இந்த அருட்பணி ஊழியத்துடைய பாரம் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகரிக்க ஜெபிக்கிறேன். இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி வேலை செய்வதற்கு கர்த்தாவே இந்த 8வது மாதத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், அருட்பணி மாதத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியம் உள்ளத்தில் பேசட்டும் சுவாமி கர்த்தாவே. ஏனோதனமாக வாழ்ந்து ஏனோதனமாய் மரிப்பதற்காக எங்களை நீர் படைக்கவில்லையே. உம்முடைய ராஜ்யத்தை செய்வதற்காக அநேகருக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பதற்காக எங்களை படைத்திருக்கிறீர் சுவாமி. அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே நாங்கள் கவனம் செலுத்தி வாழாதபடிக்கு அநேகர் அழிந்து போகிற ஆத்மாவுக்கு நேராக எங்களுடைய கண்களை திருப்புவதற்கு நீர் கர்த்தர் பேசுவீராக சுவாமி. இந்த அற்புதமான வேளையிலும் கூட சிறுபிள்ளைங்க ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், சிறுபுற ஊழிகளும் விசேஷமாய் நடந்து கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சிறுபிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல ஆண்டவரே, முக்கிய ஜலிலும் கூட சிறுபிள்ளைகளை நாங்கள் சந்திக்க முடியாமல் இருந்தாலும் கூட நிச்சயமாகவே அதற்கு கர்த்தர் கதவு திறந்து அருள்வீர். அதற்காக ஸ்தோத்திரம். அங்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்திக்கவும் அந்த பிள்ளைகளுக்கும் வார்த்தைகளை போதிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. மலேசியா தேசத்தில் இருக்க அநேக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். நேபாளிஸ், மியான்மரிஸ் மற்றும் ஆண்டவரே பங்களாதேஷ் மற்றும் அநேக ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை கர்த்தர் காத்துக்கொள்வீராக. எப்படியாவது இந்த சுவிசேஷ வார்த்தை அவருக்குள்ளாக ஆண்டவரே அது கிரியை செய்வதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அது எங்க மூலியமாக வரட்டும் சுவாமி. அது எங்க மூலியமாக நடக்கட்டும் சுவாமி. கர்த்தாவே, எங்களை பயன்படுத்தும். அடியின் நான் இருக்கிறேன், நான் போகிறேன் என்று சொல்வதற்கு கர்த்தர் ஒவ்வொரு உள்ளத்திலே கர்த்தர் பேசுவீராக சுவாமி கர்த்தாவே. இந்த அற்புதமான ஊழியத்திற்காக, இந்த அற்புதமான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் திருச்சபை காத்துக்கொள்வீராக, வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இறுதியாக கூட ஆண்டவரே நடக்க போகின்ற ஒவ்வொரு ஏஜிஎம்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, MYAF AGM, MYAF AGM, MW AGM, MSF AGM ஒவ்வொரு ஏஜிஎம்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த ஆண்டிலும் கூட தேர்ந்தெடுக்க போகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, ஊழியம் செய்யும் போது பாரத்தோடு செய்ய ஒரு உதாரணமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவர், எங்களை பார்த்து அநேகர் ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறதுக்கு சாட்சி உள்ள தலைவர்களாக கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் எந்த ஊழியம் செய்ய முடியாது. அதனால் ஆண்டவரே, அடுத்த ஆண்டிலே ஒவ்வொரு பதவிகள் எடுக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் சுவாமி கர்த்தாவே உமக்கு பயந்து உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்க ஜெபிக்கிறோம். செகண்ட் லோக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையிலும் கூட அடுத்த ஆண்டு ஆண்டவரே பதவிகள் எடுக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் கனத்தோடு ஆண்டவரே கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி உண்மையோடு ஊழியம் செய்வதற்கு அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவீராக. எல்லா மீட்டிங் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரியாக நடப்பதற்கு உதவி செய்ய இந்த ஒரு ஆபத்து வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க சுவாமி. தொடர்ந்து எங்களுடைய மாநாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மாநாட்டிலும் கூட சுவாமி கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாநாட்டின் தலைவர் அருள் திரு போதகர் டேனிஸ் ராஜ் ஐயாவை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே அவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்கள், டிஎஸ்மார்கள் மற்றும் போர்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி சேர்மன் மற்றும் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் இணைந்து ஆண்டவரே கர்த்தாவே
அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும் சுவாமி உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமே. அப்படியாக அவர்களுக்கு போதுமான ஞானத்தை தந்து நீ நடத்துவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் மாநாட்டை அவர்கள் மூலியமாய் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் சிறப்பானதை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க அவர்கள் மூலியமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநாடு இன்னும் அதிகமாய் அதிகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, STMல படித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பூச்சகம் திருச்சபையிலிருந்து கூட ஆண்டவரே ஐயா ஜெயபிரகாஷ்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இமேனுவலுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். மற்றும் STSல படிக்கின்ற சுதனாவுக்காக நன்றி, ஜெரி ஜானுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே, பால் டேவிட்சனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஷர்வீனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே சிறந்த ஊழியர்களாக எழும்பி நிற்கட்டும். அவர்கள் படிக்கிற காலத்தில் வருகிற எல்லா விதமான போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. ஒரு சிறந்த ஊழியர்களாக அனுப்பி ஆண்டவரே அநேகருக்கு உதவி செய்ய இவர்களை நீ பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய விசேஷ பேச்சாளர் ஆண்டவரே ரெவரண்ட் டேனியலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். டேவிடுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, போதகர் கொண்டு வர போகின்ற அருமையான தேவ செய்திக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தியை நாங்கள் கேட்கும்போது இந்த செய்தி எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியானது எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ துறந்து நடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கற்பித்த ஜெபத்தை ஒரு மனமாய் சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றண்ட ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல என் குற்றத்தையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையதே. ஆமென். அதிகாரம் 10. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் ரெவரண்ட் டேவிட் டானிவேல் செப்புலுட் சபாலிருந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அருட்பணி ஞாயிறு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I'd like to wish all of you a blessed Mission Sunday. First of all, I'd like to thank God, thank Pastor Paul Mohan Raj and the LCC of TMC Puchong for the opportunity given to share my testimony and share the gospel to all of you today. பிரியமானவர்களே, நான் சபால ஒரு 8 வருட காலமாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். I've been serving in Sabah for the past 8 years and this is my 4th year serving in Sepulud. ஒரு 4 வருட காலமாக Sepulud என்ற ஒரு ஊரிலே நான் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். And I consider this place as a home. Praise God, God is doing a lot of things, a lot of wonderful things, miracles, new things. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா உங்கள் ஜெபத்துக்காக தான். Thank you so much for your prayers. I'm sure MMM send you a video. அதை பார்த்து நீங்கள் எனக்காக ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். வாருங்கள், நேரத்தை தாமதிக்காமல் நாம் வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இன்றைய நாள் ஒரு சிறிய ஷேரிங் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். I want to share with you a simple message entitled The Harvest is Plentiful but the Workers are Few. அறுப்போ மிகுதி, வேலை ஆட்கள் குறைவு என்ற தலைப்பிலே நான் உங்களோட ஆசைப்படுகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 3 வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 3 வரை. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேலை 70 பேரை நியமித்து நான் போகும் சகல பட்டணங்களுக்கும் வீடுகளுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்போ மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்கள் அனுப்பும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள். வசனம் 3. புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளே ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். Luke, the Gospel of Luke, chapter 10, verses 1 to 3. After this, the Lord appointed 72 others and sent them 2 by 2 ahead of him to every town and place where he was about to go. He told them, the harvest is plentiful, but the workers are few. Ask the Lord of the harvest, therefore, to send out workers into his harvest field. Go, I am sending you out like lambs among wolves. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், Jesus is appointing and sending 72 people out for ministry. This is the only place in the Bible where we read about Jesus sending a specific number aside from the 12 disciples. And we can see the numbers are quite confusing. Some translation of the Bible have 70 people, while others have 72 people. Whether 70 or 72, the number is not a major thing. They're people of God. The number is not a major thing. The major thing is the appointment, which instruction that Jesus gave to send them out. So he sent them 2 by 2. ரெண்டு பேராக அனுப்புகிறது நாம் பார்க்கிறோம். She's sending out to every town and place where he was about to go. Jesus sent them in twos. யான் ஆண்டவர் அவர்களை ரெண்டு பேராக அனுப்பினான் பார்க்கணும்னா, ஒரு ஆறுதலுக்காக, ஒரு துணைக்காக, ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக, ஒரு பொறுப்பு குரலுக்காக. சம்டைம்ஸ் ஊழியத்துக்கு போகும்போது ஒண்டியா போனாக்கா வேற மாதிரி இருக்கும். இட்ஸ் குட் டு கோ இன் அ குரூப். நான் ஒரு இடத்துக்கு நான் போனேன்னு சொன்னாங்க, ஒரு ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னாங்கன்னா, நார்மலி ஐ பிரிங் மை யூத்ஸ். நிறைய பேர் இருந்தால் ஒன்றும் உற்சாகமாக இருக்கும், ஒன்றும் என்ஜாயாக இருக்கும். There will be a lot of joy if we go in a group. இங்கே பார்க்கிறோம், ரெண்டு பேராக ஆண்டவர் அனுப்புகிறார். He knew that his public ministry was coming to an end. ஒரு முடிவுக்கு வருது அவர் ஊழியங்கள், இயேசுவின் ஊழியம். But there were still so many places to go that he had not yet visited with the good news of God's kingdom. So he is sending out 72 people. 72 ஊழியர்களை அந்த இடத்திற்கு ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த நேரத்திலே நான் உங்களுடன் ஒரு 3 காரியங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். I would like to share with you 3 principles on how you can be a worker in God's harvest field. The first principle is seeing the harvest from God's perspective. அறுவடையின் கடவுளின் பார்வையால் இருந்து பார்ப்பது. What kind of harvest Jesus is talking about here? He's not talking about physical harvesting of fruit or grain. Normally when we talk about harvest, we'll talk about rambutan, we'll talk about fruits, we talk about paddy and other stuff, rice and other stuff. But Jesus is talking about spiritual harvesting of people. He was talking about the harvest of souls for salvation. இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்காக souls of salvation. Jesus is talking about souls for salvation. Matthew 9 verse 36 says, when he saw the crowd, he has compassion for them because they were harassed and helpless like sheep without a shepherd. பார்க்கும்போது மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 36, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். Just imagine a sheep without a shepherd. If you want to learn something, you must have a teacher. அது இல்லைன்னா we won't learn anything. If you want to go to a place, we need a friend. அவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்துட்டு sheep without a shepherd. A sheep need a shepherd. அது இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்து இயேசு மனதுருகினார். இயேசு ஒரு நீட் பார்த்தார். அங்க ஒரு நீட் இருந்த, ஒரு தேவைகள் இருந்தது. அந்த கிரௌட பார்க்கும்போது இயேசு மனதுருகினார் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, the world's population today is 7.5 billion. Only 2.3 billion are Christians.
5.2 billion people in the world. They do not know, they are living without Christ. But people of God, even in the 2.3 billion are Christians, many of them are not living for Christ. Their life is not their life is without Christ. They are not been born again yet. People of God, the harvest is really plentiful. We are coming to an end of the world. So many signs, a lot of things happening. But a lot of people out there do not know about Christ. Like Jesus see, அவங்க அந்த ஜனக்கூட்டத்தை பார்க்கும்போது ஆண்டவர் மனதுருகினார். He had compassion for them. We must be likewise. If we are going to see the crowd as Jesus did, we must open our eyes. The world is full of people who are not like us. So the first step is to see them. Jesus said to his followers in John 4:35, open your eyes and look at the fields. கண்களை திறந்து வயல்களை பாருங்கள். They are ripe for harvest. The harvest is waiting to be harvested, dear people of God, and the time to harvest is now. Let's say we talk about fruits. பழங்களை பார்ப்போமே. அங்க பாருங்க தான் மாங்காய், mangosteen, rambutan இருந்துச்சுன்னா நம்ம கண்ணு முன்னுக்கு, definitely we're gonna pluck it because it's already ripe. நம்ம அப்படியே விட்டாக்கா என்ன ஆகும்? அந்த பழம் அழுகி போய் உளுந்து, then no point, you know. According to this verse, you must harvest now, but the workers are few. The question is, why are the only few workers on the field? The workers are few because there are a lot of people who do not follow Jesus. They do not know what to do. And the main reason why there are only few workers in the harvest field is because we don't see the harvest like God does. It does not look mean everyone has to go far places to serve in mission, but everyone has a role to fulfill in God's harvest field. We must open our eyes. கண்களை திறந்து நம்ம பார்க்க வேண்டும். நம்ம சுத்தில இருக்கிற இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டும். யார் இருக்கா? நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம பள்ளிக்கூடத்துல, நம்ம காலேஜ்ல, நம்ம இருக்கிற தாமான்ல, நம்ம இருக்கிறதுல எல்லாம் சுத்தில இருக்கிறோம் பார்க்கும். We must open our eyes and see how Jesus see. Look at Puchong. Look at Klang Valley. Look at your neighborhood. God brought outsiders to live among us. Look at the Nepali brothers. Look at the Burmese. Look at the Bangladeshi brothers. Look at the Indonesian, the Chinese, the Indian, the Malays, the Vietnamese, the Lao, the Thais, the Bruneian, the Filipino, the African, and so on. God brought them to your place. நம்ம இருக்கிற இடத்துக்கு ஆண்டவரெல்லாம் கொண்டு வராரு. நம்ம வெளியே போக தேவையில்லை. அவங்க நம்ம மத்தியில கொண்டு வராரு. அவங்க மத்தியில நம்ம எப்படி ஊழியம் செய்கிறோம்? You must see, as a church, as a people of God, as a born again Christian, as a church leader, you must see how Jesus sees things. According to a survey, ஒரு survey நடத்திருக்காங்க. ஆண்டவர் எப்படி அறிந்தாங்கன்னு பார்க்கும்போது 0.001% TV or crusade, 1 or 2% street evangelism, தெரு சுவிசேஷம், 2-4% church program, திருச்சபை ஊழியங்கள், 3-6% Sunday school, ஞாயிறு பள்ளி, 4-6% walk-in, உள்ள நடக்கா, 6-8% pastor or minister, ஊழியர்கள் போய் ஊழியம் செஞ்சிருக்காங்க. ஆனாலும் 74% நண்பரும் உறவினர்களும், friends and family. You play a vital role in this matter. This is also our strategy in reaching out that we are using to reach out the people. We try to be friends with them, and after be friends with them, we share the love of God. I remember Penangla ஊழியம் செய்யும்போது, and also Ipola இருக்கும்போது, Nepali ministry மத்தியில we go and find them. அவங்கள தேடி வேன்லேருந்து அவங்கள அழைத்து கொண்டு
நேபாளி பிரதர்ஸ்லாம் எடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு ஆராதனை செய்யும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க they are so lonely, out there. They don't have friends. Their family are back in their home countries. They are so broken. They are so tired. They need friends, a genuine friends. That's where we come into the picture. We bring the love of God, the agape, and we show the agape love to them. Praise God. ரொம்ப பேர் இந்த நேரத்துல ஆண்டவர் அந்து கொண்டிருக்கார்கள். God brought so many things. How are we going to see things from God's perspective? I remember I watched a movie many years back, a Christian movie, a very good movie called What Will Jesus Do? WWJD. ஆண்டவர் அங்க இருந்தாக்கா அவர் என்ன செய்வார் என்று அந்த மூவி சொல்லும். Very good movie. It opened my eyes. அது போல நம்ம வந்துட்டு ஊழியங்கள் செய்ய வேண்டும். Think of all people you see every day, your family members, your friends, your neighbors, work associates, your friends, and so on. Brothers and sisters, that is our mission field. We are responsible for them. That is why God kept us with them. அவங்களாம் நம்ம பொறுப்புல இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம எப்ப லாஸ்டா ஜெபித்திருக்கோம், எப்ப லாஸ்டா உட்காந்து அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஆகியிருக்கோம். Understand them. பிரியமானவர்களே, we are chosen for a reason. Jesus chose us for a reason. We have a big task to do. Time is coming soon. The end is so soon, and we have so many things to do. Second things, praying for workers in the harvest field. அறுவடை துறையில் தொழிலாளர்களுக்காக ஜெபம். Jesus says, ask the Lord of the harvest therefore to send out workers into his harvest field. Jesus did not ask them to think about strategy and ways to be an effective worker in the harvest field. He simply asked them to pray. He is setting a pattern on and priority for them. எத்தனை பேரு மிஷனரிக்காக நம்ம ப்ரே பண்றோம்? நம்ம ஓன் MMM ஃபேமிலிக்காக எத்தனை பேரு ப்ரே பண்றோம்? எட்வின் டர்க்கில ஊழியம் செய்தாரு. பாஸ்டர் ஜோஷுவாஸ், அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்கள் சரவாக்ல ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்காக எத்தனை பேர் ப்ரே பண்றோம்? ஜானத்தன்ஸ், ரெவரண்ட் ஜானத்தன்ஸ், அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு தாய்லாண்டில் ஊழியம் செய்தாங்க. எத்தனை பேர் அவங்களுக்காக ஜெபித்திருக்கோம்? ரெவரண்ட் ஷேரன் ஸ்ரீலங்காவில் ஊழியம் செய்கிறாங்க. எத்தனை பேர் அவங்களுக்காக ஜெபித்திருக்கோம்? எனக்காக ஐம் சர்விங் இன் சப்பூல், எனக்காக எத்தனை பேர் ஜெபித்திருக்கீங்க? சுசானா ஜெரி, அவங்க STS சபா தியாலஜிக்கல் செமினரில் படித்து கொண்டு வருகிறாங்க. அவருக்காக எத்தனை பேர் ஜெபித்து வந்திருக்கீங்க? மற்றும் ஷர்வின் ப்ராக்டிக்கல் செய்கிறாரு. அண்ட் பாஸ்டர் ரோலன் சர்வ் பண்ணுறாரு சர்ச்சில். எத்தனை பேர் MMMக்காக ப்ரே பண்ணிருக்கீங்க? டைரக்டருக்காக பிரதர் ஜேசுக்காக எத்தனை பேர் ப்ரே பண்ணியிருக்காங்க? MMM போர்டன் மிஷன்ஸ் சேர்மேன் பிரதர் டெனிஸ், அவருக்காக எத்தனை பேர் ப்ரே பண்ணியிருக்கீங்க? அண்ட் அதர் மிஷனரிஸ். நான் சொன்ன படியால் prayer is so important. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தான் எங்களுக்கு தாங்குகிறது. பிரியமானவர்களே, you do not know what's happening here. நான் இருக்கிற இடத்துல நான் ஷேர் பண்ண மாதிரி, நான் இருக்கிற இடம் வந்துட்டு ஒரு காட்டு பகுதியில் நல்ல அநேக புலிஸ் நியங்கள், பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட்லாம் நடக்குது. You see things in real life. You see things, spiritual warfare, spiritual attack, and so many things. நீங்க ஜெபிக்கிற ஜெங்கள் தான் எங்களை தாங்குகிறது. I really thank for all of you who are praying for missionaries. Many times missionaries are forgotten. Sadly to say, அநேக நாட்களிலே அருட்பணியாளர்கள் மறந்து போகிறார்கள். People do not think about missionary. People think they are okay, but actually we are not. But when you pray, we are okay. Because of your prayer, we are okay. My parents, my family back in Ipoh are praying for me every single day. My home church, TMC Jelapang Tasik, are praying for me every single day. And other prayer warriors are praying for me every single day.
அதெல்லாம் நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அந்த ஜெபத்தெல்லாம் ஆண்டு கேட்டு தான் எங்களை வழி நடத்தி வருகிறார். கஷ்டத்திலிருந்து ஆபத்திலிருந்து ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தான் ஆண்டவர் எங்க மூலியமாக அநேக காரியங்கள் செய்து கொண்டு வருகிறார். நம்ம we must pray. We must be a praying church. I would like to challenge CMC Puchong today that it will be a mission-minded church. That will be a church that pray for missionary and involved in missions. I really pray that one missionary will born from TMC Puchong. Amen. Amen. The church that fund for missions, fund for missionary, praying for missionary and care for missionary. I pray TMC Puchong will be that church. Dear people of God, sometimes people are afraid to be a missionary. Sometimes people are afraid to go on a mission trip. Sometimes people are afraid of missions. I had that too. எனக்கு இருந்தது, ரொம்ப பயமா இருக்கும். நான் இந்த இடத்துல இருக்கிறது நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. I never dreamed that I'll be a missionary. But God sent me and I obey. I was like, saya tidak layak. I was not qualified at all. I was very introvert back then. ரொம்ப அமைதியா இருப்பேன். I was very jovial, but at the same time I was like very introvert. I'm like, no, I can't do this, I can't talk, I can't do this. Many things was like, no, God. But that's when the magic happens. The miracle happens. That's when God spoke to me. And things right now, people ask me, even the locals ask me, how are you surviving in Sepulud? Because Sepulud is known for black magic, witchcraft and other stuff. How are you living there? I said, I don't know. I was very lonely and I pray and God gave me a family here. According to the culture, they've adopted me as one of their son. I have a family here. That's why I said it's a home for me too. God, listen to our prayer, dear people of God. We don't have to worry about what's going to happen next. We can read a lot of stories from missionaries, biographies, missionaries in the Bible. And if you have a time, please talk to missionaries from our very own MMM. Definitely we have a lot of stories to be shared. Very interesting stories, unexpected stories, where we get our salary and we spend 80% of it to help the people. But in return, we don't know what God will do. We still survive and God do miracles every single day. ஒவ்வொரு நாளும் அற்புதமான வழியிலே ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்க காரியங்கள் செய்து கொண்டு வருகிறார். Do not afraid of going into mission field. And that's come my third point. கர்த்தருடைய அறுவடை பணிக்கு செல்வது, going into harvest field. Right after asking them to pray for the workers, in verse 3 Jesus said, "Go, I am sending you out like lamb among wolves." Jesus' approach in sending the workers to the harvest field is very simple. He just said, "Go." If Jesus had not said go, he will not be here today. We will not be here today. But going like lambs among wolves is not easy. What happens when lambs are among wolves? ஆட்டுக்குட்டிகள் ஓநாய்கள் மத்தியில் இருந்தா என்ன ஆகும்? Wolves will devour them. So why did Jesus tell the 72 people that they will be like lamb among wolves? The people of God, simple. He was warning them of the difficulty of the task. One reason why the workers are few is because the work is difficult. But many people do not know the one who sent is faithful.
I'm going to share a simple one based on my experience. Language, மொழி பிரச்சனைகள், culture, கலாச்சாரங்கள், acceptance, food, சாப்பாடு, loneliness, தனிமையில இருப்போம், problems, கஷ்ட காலம், commitment, we have family commitment, we have financial commitment, அதெல்லாம் வந்துட்டு we think, and that's what makes us not to go into the field. That's why the workers are few, because they think it's difficult. But you must know, what defense does a lamb have against a wolf? What defense does a lamb have against a wolf? Not much. But if the great shepherd is the one sending the lambs out, there will be have a lot of defense. ஆண்டவரே நம்ம அனுப்பினானா அவரே நம்ம பாதுகாப்பார். Amen. Brothers and sisters, working on God's house field will be difficult. Definitely, can't deny that. I agree. It will be challenging. Oh yes, of course, especially as a missionary living in foreign, in other places. But the reward it is worth. And the great shepherd will be with us. He will not ask us to do anything that we are incapable of doing. ஆண்டவர் நம்மள ஒரு சிச்சுவேஷன் அனுமதிச்சார்னா அவர் தெரியும் நம்மளோட கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்கும்னு. அவர் அதை தவிர்த்து அவர் செய்ய மாட்டார். Therefore we can trust him. அவர் நம்பலாம் and go to proclaim the good news. As I said, a lot of people out there do not know about God. Even in Sepulveda, many people are Christians. But just for the sake of the name, they are still living in the old age. They're still believing in the tradition, the old tradition, which is against the Bible. நம்ம போலனா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. If I'm not here, I will not save the soul. God won't use me to save them. நாங்க வரலனா God won't do things. நம்ம போனா தான் ஆண்டவர் நம்ம மத்தியில் நம்ம மூலியமாக ஊழியங்கள் செய்கிறார். இவ்விதமாக வெளியில அத்தனை ஆட்கள் ஆண்டவர் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அழிவில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நம்ம போனோம். They are waiting for the workers to house them. காத்து கொண்டிருக்காங்க, யாராச்சும் வருவாங்களா, யாராச்சும் வந்து சொல்லுவாங்களா. God is calling us. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த வேளையிலே இந்த நிமிடத்தில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். Christ has made it very clear in the Great Commission. Go therefore and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, teaching them to observe all that I have commanded you. And behold, I am with you always to the end of the age. And behold, I am with you always to the end of the age. Jehovah Jireh, Jehovah Shammah, அவரே கூட இருக்கிறார். The Lord who provides. We do not have to be afraid in investing in mission field, in doing things for mission field. Therefore, பெரியமானவர்களே, நீங்கள் நானும் அருட்பணியாக மாறணும். We must be a mission minded person, a Christ centered person. ஒவ்வொரு ஜனங்களுக்கு மத்தியிலும் நீங்க இருக்கிற இடத்துல வேற ட்ரெடிஷன் மத்தியில, வேற மொழிகள் ஆட்கள் மத்தியில, வேற மதம் மத்தியில நம்ம வந்துட்டு ஆண்டவரை பத்தி சொல்லணும். Let there be a door opening. அதுக்காக ப்ரே பண்ணணும். ஒரு கதவு திறப்பு அவங்க மத்தியில போய் ஷேர் பண்றதுக்காக நம்ம ப்ரே பண்ணணும். உங்க சுத்தி இருக்கிற எல்லாத்த மத்தியிலும் நம்ம ஷேர் பண்றதுக்காக நம்ம ப்ரே பண்ணணும். Some are called by God to serve in another country and culture, like me and my friends, while others are called to serve in their own family, neighborhood and circle of influence. Whether near or far, God wants us to go into an harvest field. இன்றைய நாள் ஒரு சேலஞ்சாக இருக்கணும் நம்மளுக்கு. நான் போனோம் ஆண்டவரே, நான் என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, சத்தியத்தை தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளுகணும் என்று நம்ம ப்ரே பண்ணுவோம், நம்ம ஜெபிப்போம். Brothers and sisters, the harvest will not be reaped unless there are workers to reap it. And we can't bring in the harvest without first going into the harvest field. When we going into the harvest field, our job is not to save the harvest,
That's God's work. Our job is to tell people about the Lord and the harvest. We must be willing to go to the harvest field that God has prepared for us. இந்த நேரத்திலே ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். God is looking for workers to send out into the harvest field because people need the Lord. நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்போம். அநேக பேர் வெளியில ஆண்டர் தெரியாம தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். வெயிட்டிங், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம வாழ்க்கைய. அவர்கள் மத்தியில ஊழியம் செய்ய, இயேசு பத்தி சொல்ல, இயேசுடைய அன்பை அவர்கிட்ட சொல்ல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இது ஒரு நம்மளுக்கு ஒரு சவாலா இருக்கட்டும் இந்த 2020 வருடத்துல. ஆண்டவர் பிரியமானவர்களே, let this be a challenge for us in the year 2020. The people of God, let us give ourselves to be a living sacrifice, to go out to the harvest field. Three principles that we have learned today in order for us to become a worker in God's harvest field. முதலாவதாக நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டோம்னா 3 காரியங்கள். Seeing the harvest from God's perspective, அறுவடையின் ஆண்டவருடைய பார்வையில இருந்து பார்ப்பது. இரண்டாவது, praying for workers in God's harvest field, அறுவடை துறையில் தொழிலாளர்களுக்காக ஜெபம். மூன்றாவதாக, going into God's harvest field, கர்த்தருடைய அறுவடை பணிக்கு செல்வது. பாருங்கள், நம்மளும் பர்சனாக வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். I know out there many people in TMC Puchong have burden for missions. Let us do something for Christ. நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில நம்ம ஊழியம் செல்வது, ஜெபிப்பது, நம்ம எப்படி ஆண்டவர் இந்த ஹார்வெஸ்ட பார்க்கிறாருன்னு அறுவடைய பார்வையால் நம்ம பார்க்கணும். அறுவடை துறையில் தொழிலாளர்களுக்காக ஜெபம். மூன்றாவது, கர்த்தருடைய அறுவடை பணிக்கு செல்வது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சிறிய ஷேரிங் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று. Let us pray. Dear Heavenly Father, we're going to thank you so much for this time, Lord. Thank you so much for sharing with us in a very simple way from Luke chapter 10 verses 1 to 3. Yes, Lord, help us to see this from your perspective, Lord. Help us to pray for the missionaries out there, for the harvest out there, Lord. And help us to go into the field. Speak to us, Lord, and guide us. Thank you so much, Lord, for this sharing. In Jesus' name we pray. Amen. Nandri. அன்பின் ஆண்டவர் வருகை வீதம் நெருங்குதே, ஆத்துமா ஆதாயம் செய்வோம் வேகம் வேகமே. அன்பின் ஆண்டவர் வருகை வீதம் நெருங்குதே, ஆத்துமா ஆதாயம் செய்வோம் வேகம் வேகமே. அழிவுக்கு நேராய் விரைந்து செல்வோம், ஆயிரம் ஆயிரமாய் நம்ம காணுதே. அறியாதவர் போல மெய்தியாய் இருந்தாலோ, ஆக்கினை நம்மேல் வருமே வேகம் வேகமே. ஆக்கினை நம்மேல் வருமே வேகம் வேகமே. அன்பின் ஆண்டவர் வருகை வேகம் நெருங்குதே, ஆத்துமா ஆதாயம் செய்வோம் வேகம் வேகமே. நோவாவின் காலம் போலவே மக்கள் விற்பதும் கொள்வதுமாகவே இன்றே.
வேகமே அன்பின் ஆண்டவர் வருகை வேகம் நெருங்குதே ஆத்தும ஆதாயம் செய்வோம் வேக வேகமே ஆண்டவர் வருகை வேகம் நெருங்குதே ஆத்தும ஆதாயம் செய்வோம் வேகம் வேகமே அன்பின் ஆண்டவர் வருகை வேகம் நெருங்குதே ஆத்தும ஆதாயம் செய்வோம் வேகம் வேகமே ஆத்தும ஆதாயம் செய்வோம் வேகம் வேகமே ஆத்தும ஆதாயம் செய்வோம் வேகம் வேகமே ஆத்தும ஆதாயம் செய்வோம் வேகம் வேகமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகமாக நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான இந்த காலை பொழுதுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் நாங்கள் எப்படியாய் கர்த்தாவே கொண்டு வந்த காணிக்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, காணிக்கையால் நம்மை ஆசீர்வதியும். காணிக்கைகளை ஆண்டவரே நம்முடைய ஊழியங்களுக்கு இன்னும் அதிகமாக பயன்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, நீ அதிகமாக எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதற்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை என்று மட்டுமா நாங்கள் கொடுத்துருங்க இந்த காணிக்கை அளவில் ஆசீர்வதித்து உங்களுடைய ஊழியங்களை பெருக பண்ணதே உதவி செய்யும். நீ ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவை நாமத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்களோடு இருக்க கடவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நீ மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.